தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புரோட்டா சாப்பிடாதீங்க, மாரடைப்பு அபாயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். புரோட்டா சாப்பிடாதீங்க, மாரடைப்பு அபாயம். புரோட்டா இந்த உணவானது மைதா மாவில் தயாரிக்கப்படுகிறது. மைதா மாவு அது சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை மாவு ஆகும். கோதுமை மாவு தான் இயற்கையான மாவு. கோதுமை மாவை ரசாயன பொருட்கள் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு மைதாவாக நிறம் மாற்றுகின்றனர். நிறம் வெள்ளை நிறத்துக்கு மாற்றுகின்றனர். இந்த மைதா மாவினால் தயாரிக்கப்படுகிற உணவு தான் புரோட்டா. இது நார்ச்சத்து குறைந்த உணவு. இந்த உணவை உண்பதால் சர்க்கரை அளவு உடம்பில் கூடும், உடல் எடை கூடும், கொழுப்புகள் அடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே புரோட்டாவை தவிர்க்க வேண்டும் என்று ஆந்திராவிலே புரோட்டாவுக்கு தடை இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த மைதா மாவு போஸ்டர் ஒட்டுறக்கூடிய பசை தயாரிப்பதற்கு தான் கேரளாவில் இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அந்த போஸ்டர் ஒட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுற அந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, பசை மாவு, அதை நம்ம புரோட்டான்னு சொல்லி செஞ்சு நம்ம சாப்பிட்றோம். இந்த புரோட்டா சாப்பிட்டனால கொழுப்புகள் அடைக்கும், மாரடைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னையில் கொரோனாவுக்கு பிறகு இந்த கொரோனா தடுப்பூசி போட்டவங்க நைட்டு புரோட்டா உணவை சாப்பிட்டனால நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க. அதாவது அந்த கொரோனா ஊசியே பக்க விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த சீரம் அந்த நிறுவனம் சொல்லி தன்னுடைய உற்பத்தி பண்ணப்பட்ட மருந்துகளை புறாமே வாபஸ் வாங்கிருச்சு. அதனால் அந்த கொரோனா ஊசியே பக்க விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டவங்க. ஆனால் இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டவங்க ஹார்ட் அட்டாக்ல இந்த புரோட்டா சாப்பிட்ட பிறகு இறந்துருக்காங்க. கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டவங்க புரோட்டா சாப்பிட்டனால ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏற்கனவே புரோட்டா கொழுப்புகள் அடைக்கும், உடல் எடை கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொரோனாவுக்கு பிறகு புரோட்டா சாப்பிட்டவங்க நிறைய பேர் மாரடைப்பில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மைதா மாவினால் தயாரிக்கப்படுகிற அந்த புரோட்டாவை உண்பதை தவிர்க்கவும். புரோட்டா சாப்பிட்டால் மாரடைப்பு அபாயம் உள்ளது. அதுக்கு கோதுமை மாவை சப்பாத்தியாக சுட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் புரோட்டா சாப்பிடுவதால் மாரடைப்பு அபாயம் என்று கூறப்படுகிறது. ஆகவே பொதுமக்கள் புரோட்டா சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.